நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் அன்பானவர்களே, உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக உலகமெங்கும் இருக்கிற தமிழ் மக்கள் மத்தியில் பொங்கல் பண்டிகைக்கு ஆயத்தமாக்கும் போகி பண்டிகையை கொண்டாடும் நாள். இந்த நாளில் பழைய பொருட்களை எல்லாம் வைத்து கொளுத்தி பழையவைகள் ஒழிந்தது, புதிய பொங்கும் பொங்கும் பொங்கல் வந்தது என்ற அடையாளமாய் பழைய சாமான்கள், பழைய பொருட்கள் எல்லாம் இரவெல்லாம் கொளுத்துவார்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது படைப்பாக மாறுகிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே விசுவாசிகளின் வாழ்க்கையில் ஒரு போகி பண்டிகை இருக்கிறது. போகி பண்டிகை வருஷத்துக்கு ஒரு முறை பொங்கலுக்கு முன்பு எல்லாரும் கடைபிடிப்பார்கள். ஆனால் விசுவாச வாழ்க்கையில் போகி பண்டிகை என்பது எந்த ஒரு மனிதன் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறானோ, அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்புகிறானோ, கேடுகளை விட்டு, வேசித்தனத்தை விட்டு, பொய்யான பக்திகளை விட்டு, விக்கிர ஆராதனைகளை விட்டு, பித்தலாட்டங்களை விட்டு, துன்மார்க்க துரோகங்களை விட்டு, கொலைவெறிகளை விட்டு, மதவெறிகளை விட்டு உண்மையாய் மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானோ, அன்றைக்கே அது நடக்கிறது. மனம் திரும்புகிற மனித வாழ்வில் தினமும் போகி பண்டிகை தான். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் நுழையும் போது அவன் புதிய சிருஷ்டியாக மாறுகிறான். அவன் வாழ்க்கையில பொங்கும் பொங்கும் பொங்கல் ஆரம்பமாகி விடுகிறது. பொங்கி வரும் ஆசீர்வாதம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது தான் கிடைக்கிறது. பழைய பாவங்கள் எல்லாம், பழைய அக்கிரமங்கள், கேடுபாடுகள் எல்லாம், பழைய கெட்ட நடத்தைகள், பழைய வேசித்தனம், பழைய பித்தலாட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் எரிந்து விடுகிறது. ஆகவே மனம் திரும்புகிற ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் தினந்தோறும் போகி பண்டிகை தான். அது எத்தனை மகிழ்ச்சி அல்லவா, எத்தனை அற்புதம் அல்லவா. ஆகவே நண்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் நுழையும் போது அவனுக்கு புதிய பொங்கல், பொங்கி வரும் ஆசீர்வாதம், பொங்கி வரும் மேன்மை, பொங்கி வரும் தயவு அவனுக்கு கிடைத்து விடுகிறது. எத்தனை அற்புதம் என்று பாருங்கள். ஆகவே நீங்கள் யாரும், நாம் யாரும் ஒரு வருஷம் காத்திருக்க வேண்டாம் பழையவைகளை ஒழிக்க. நீங்கள் மனம் திரும்புகிற இன்றைக்கே உங்களுக்கு போகி பண்டிகை தான். மனம் திரும்புகிற ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அன்றைக்கே போகி பண்டிகை தான். கிறிஸ்துவின் ரத்தம் பழையவைகளை ஒழித்து விடும். கிறிஸ்துவின் ஆவியானவர் பழையவைகளை எரித்து விடுவார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு மறுபடியும் பிறந்த வாழ்வு, ஒரு புது வாழ்வு, ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்வு, வெற்றியுள்ள ஒரு வாழ்வு, ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு, அபிஷேகிக்கப்பட்ட ஒரு வாழ்வு, புது சுகமும் புது குணநலன்களும் உள்ள ஒரு வாழ்வு, புதிய மகிழ்ச்சியும் புதிய ஆனந்தம் உள்ள ஒரு வாழ்வு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் உங்களுக்கு நமக்கு வைத்திருக்கிறார். பழையவைகளை ஒழித்துவிட்டு சிலுவையின் கீழே புதியவைகளை கிறிஸ்துவுக்குள்ளே பெற்றுக்கொள்ள அர்ப்பணிப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். நல்ல தேவனே, பழையவைகளை சிலுவையில் நீ சாகடிக்கிறீர். மனம் திரும்புகிற ஒவ்வொரு மனுஷன் வாழ்விலும் பழையவைகள் ஒழியும் நாள்தான் போகி பண்டிகையே. புதியவைகள் உமக்குள்ளே ஆண்டவரை ரட்சிப்பாய், மேன்மையாய், ஆசீர்வாதமாய், அபிஷேகமாய், சுகபலமாய், அற்புதமாய் எங்களுக்கு கிடைக்கிறது. உமக்கே மகிமை. புதியவைகளை தருகிற இந்த புதிய வருஷத்தில் எல்லாவற்றையும் நீர் புதிதாக மாற்றப் போகிறீர். அந்த பிள்ளைகளின் வாழ்வு மாறப்போகிறது, அவருடைய எதிர்காலங்கள் மாறப்போகிறது, பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்கள் மாறப்போகிறது. புதிய வீடு, புதிய நிலங்கள், புதிய வாகனங்கள், புதிய வாழ்வு, புதிய திருமண அடையாளங்கள், புதிய தலைமுறை அடையாளங்கள், புதிய ஊழியங்கள், புதிய அபிஷேகங்கள் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள்
எல்லாவற்றையும் புதிதாக எங்களுக்கு தருகிற பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.